டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து 8 வாரங்களுக்குள் காப்பகங்களில் அடைக்க மாநகராட்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தெருநாய் கடிக்கு உள்ளாகும் செய்தி நாள்தோறும் வெளிவருகிறது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை நீதிபதிகள் பர்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தமாக விசாரணைக்கு எடுத்தது. அப்போது தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்த பின்னர் மீண்டும் அதனை பிடித்த இடத்திலேயே விடுவதில் என்ன பயன் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மோசமான சூழலை எதிர்கொள்ள உடனடி நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று தெரிவித்த நீதிபதிகள் தெருநாய்களை உடனடியாக பிடிக்கவும் அவற்றை காப்பகங்களில் அடைக்கவும் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக வழிமுறைகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அதன்படி தெருநாய்களுக்கான காப்பகங்களை 8 வாரங்களுக்குள் உருவாக்க வேண்டுமென்றும் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யவும் தடுப்பூசி செலுத்தவும் போதுமான நபர்கள் இருக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டனர். மீண்டும் அவற்றை தெருவில் விடக்கூடாது என கூறிய நீதிபதிகள் காப்பகங்களில் சிசிடிவி கண்காணிப்பு அவசியம் என அறிவுறுத்தினர். அடுத்த 6 முதல் 8 வாரங்களுக்குள் 5000 தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தெருநாய்களை பிடிப்பதை தனிநபரோ அமைப்போ தடுத்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினர். ஒவ்வொரு நாளும் எத்தனை நாய்கள் பிடிக்கப்படுகின்றன, காப்பகத்தில் அடைக்கப்படுகின்றன என்ற எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் காப்பகத்தில் இருந்து ஒரு நாய் விடுவிக்கப்பட்டாலும் கடும் நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்தனர். தெருநாய்க்கடி தொடர்பாக புகார் அளிக்க 1 வாரத்திற்குள் தனி உதவி எண் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் புகார் அளிக்கப்பட்ட 4 மணி நேரங்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட தெருநாயை பிடித்து காப்பகத்தில் அடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தெருநாய்களுக்கான தடுப்பூசி இருப்பு மற்றும் அதன் இருப்பு குறித்த தகவலை பராமரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.